தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் 1 4 8ஆம் இடத்திலே மறைந்து உச்சம் பெறுகிறார். ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் லிவரை பத்திரமா பார்த்துக்கணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பீஸா சாப்பிட்றது, பர்கர் சாப்பிட்றது ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடுமையான வயிற்று உபாதைகள், கிட்னி சம்மந்தப்பட்ட, லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சேரும். 4ஆம் இடத்திலே இந்த செவ்வாய், இந்த சனி பகவான் 2 குடைவர் 4 இருக்கும் பொழுது தனஸ்தானாதிபதி வக்ர நிவர்த்தி பெறும் பொழுது நிறைய பணம் வருவதற்கான யோகங்கள் எல்லாம் வருகிறது. ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குரு பகவான் மறையிறது வந்து ரொம்ப பரவாயில்ல. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் பீஸா பர்கர் சாப்பிட்றவனுக்கே இந்த கதி. இன்னும் தீர்த்தவாரிலாம் இருந்தீங்கன்னா உங்களை காப்பாற்றவே முடியாது. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைகிறார். அப்போது ஜாக்கிரதையாக இருங்க. இப்பயே கீழே போட்டு உடச்சிருங்க. இந்த 2026 நீங்கள் எடுக்க வேண்டிய பிளட்ஜே அதுதான். ஸோ அப்போ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 12ஆக பார்க்குறார். இனிமே தான் நீங்கள் வந்து ஃபேமிலியோட ஜாலியாக எனக்குழுவால் இல்லை முத்து வந்தல்லோ எல்லாம் போக போகிறீங்க. அடுத்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ பணம் வரப்போகிறது. அடுத்து 4 பார்க்குறார். ப்ரமோஷன் வரப்போகுது. பணம் தான், ப்ரமோஷன் தான், வீட்டில் குழுவாளிலே வேறு போக போகிறீங்க. அப்போ ஒரே ஜாலி தான். அப்போ ஹாப்பியாக இருப்பீங்க. ஒரே ஒரு விஷயம், தீய பழக்கங்கள் இருந்தால் விட்டுருங்க. இல்லது அதுக்காக மிகப்பெரிய விலையை நீங்கள் கொடுக்க வேண்டி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு 8ஆம் இடத்துல மறையிறதும் ஒன்று தான், கல்லீரலின் கடவுள் மறைந்து போனதும் ஒன்று தான். 2 ஒன்று தான். அவர் இருக்கிற வரைக்கும் வண்டி ஓடும். அவர் இல்லை அப்படின்னா கல்லீரல் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். மிக முக்கியமான விஷயமே அதுதான். 4ஆம் இடத்தை சனி பகவான் 10 பிராண்ட் பண்ணுறார். புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயரு அப்படிங்கிற மாதிரி. அட்டடா உங்கள் கடை பிராண்ட் ஆக போகுது. உங்களை எல்லாரும் பாரு, ஆமாம் நம்ம அம்மன் இட்லி கடை நீங்கள் தானே அப்படிம்பாங்க. என்ன சிங்கப்பூர்லலாம் நம்ம அம்மன் இட்லி கடை ரீச் ஆயிடுச்சு. வெட்கப்படாமல் இருங்க. உங்களுடைய பிஸ்னஸ் நீங்களே அதை பாராட்டலைன்னா யார் பாராட்ட போகிறாங்க? சிங்கப்பூர்லேருந்து உலக நாடுகள் அத்தனை பேர்லேயும் உங்கள் கடை ரீச் ஆக போகுது. உங்களுக்கு ஆர்டர் வரப்போகுது. ஹாப்பியாக இருக்க போகிறீங்க.